மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு ஏமாந்து போயிடுவாங்க. நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம பணக்காரங்களாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பதில் தான். பணக்காரங்க நமக்கு தெரியாம ரகசியமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாரும் கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம மிடில் கிளாஸ் எல்லாம் இப்போவும் சிட் ஃபண்ட்ல இல்லாட்டி வேற யாருக்கிட்டயாவது சீட்டு கட்டி ஏமாத்துறது, இதே மாதிரி ஏமாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிவ் இன்கம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு வந்து மெயினா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அது ஒரு ஆக்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னா பாசிவ் இன்கமா 3ல இருந்து 4வது வரணும். இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஃபியரான பேர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்க வந்து புதுசாக டேக்ஸ் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணதும் நிறைய பேருக்கு வந்து தலை சுற்றி போனாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ வாட் ஆர் யூர் தாட்ஸ் ஆன் திஸ் மேம்? வாட்டர் பாட்டிலுக்கு வந்து 12% ஜிஎஸ்டி இருக்கும், ஆனால் டைமண்டுக்கு வந்து 1.5%. நல்லா யோசிச்சு பாருங்க, டைமண்ட் வாங்குறவங்க நம்ம நாட்டில் அதிகமா இல்லை வாட்டர் பாட்டில் வாங்குறவங்க அதிகமா? ஒருத்தர் வந்து வீடியோவா அனுப்பி கேட்டிருந்தாரு. வேலைக்காரன் மூவில ஒரு டைலாக் வரும், பணக்காரன் வந்து அவனோட வாழ்க்கையை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான், ஏழை வந்து நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ட்டு அவன் சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். பட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு ஏமாந்து போயிடுவாங்க. நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம பணக்காரங்களாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பதில் தான். பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்காங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய முதலீடா போட்டு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆள்கிட்ட மிடில் கிளாஸ்ல அந்த 10 லட்ச ரூபா பல்கா இருக்காது. இன்னொன்னு, அந்த பணக்காரர்களுக்கு எல்லாருமே அவங்க திடீர்னு பணக்காரவங்க ஆனவங்க கிடையாது. அவங்க எல்லாமே பரம்பரை பணக்காரர். அதாவது அவங்க ஆன்சிஸ்டர் வந்து ஏற்கனவே சேர்த்து வச்ச காசை அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஏழை வந்து என்னோட சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு அவன் ஓகே என்னோட இந்த எஃபர்ட் போதும் அப்படின்ட்டு போயிடுவான். அதாவது இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல வந்து என்னன்னா எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 2 பொண்ணுங்க ஓகேவா, ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. இந்த அழுதுகிட்டே இருக்க பொண்ணு வந்து கூப்பிட்டு கேட்குறா, இந்த சிரிச்சுட்டே இருக்க பொண்ணு கேட்குறா, நீ ஏன் வந்து அழற அப்படின்னு கேட்டா, நான் வந்து 100க்கு 98 மார்க் தான் வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வந்து திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சிரிச்சுட்டே இருக்கிற பொண்ணுக்கு செம்ம கோவம். நீ வந்து நான் 2 மார்க் வாங்கிட்டு நான் எவ்வளோ, அதாவது 2 மார்க் வாங்கினேன் அந்த பொண்ணுக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த 98 மார்க் வாங்கின அந்த பொண்ணுக்கு வந்து கிடையாது. இதுதான் ஆப்வியஸா என்னன்னா, ஓவராலா நம்ம மிடில் கிளாஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு. என்னன்னா, பணக்காரன் மேல மேல பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழை வந்து அப்படியே கீழே போயிட்டே இருப்பான். பணக்காரன் எப்படி பணக்காரனா, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா யாருக்குமே தெரியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பிட்காயினை சொல்லலாம். பிட்காயின் வந்து ஆரம்பத்துல வரும்போது எல்லாருமே அது வந்து ஃபேக்கு, அது வந்து ஃபோர்ஜரி அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய, பணக்காரங்க நமக்கு தெரியாம ரகசியமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாரும் கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம மிடில் கிளாஸ் எல்லாம் இப்போவும் சிட் ஃபண்ட்ல இல்லாட்டி வேற யாருக்கிட்டயாவது சீட்டு கட்டி ஏமாத்துறது, இதே மாதிரி ஏமாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க வந்து நம்ம ஃபுல் எஃபர்ட் போடுறோம், பட் ஆனால் அந்த எஃபர்ட்கான ஒரு இது இல்லை அப்படின்றது அவங்களுக்கு வந்து லேட்டராக தான் புரியுது. அதாவது நான் வந்து ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ஏமாந்து போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85% வந்து நமக்கு மிடில் கிளாஸ் தான். அதனால தான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் கூட வந்த உடனே மெயினாக டார்கெட் வாங்குறது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இப்போ இந்தியா வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆயிடுச்சு. யார் வந்து எந்த ப்ராடக்டை பற்றி ஏதாவது டெஸ்டிங் எடுக்கணும் இல்லாட்டி என்ன, அதாவது இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டஸ்ட்பின் ஒரு ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னன்னா வேர்ல்ட் லெவலில் சைனாக்கு அப்புறம் பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு பார்த்தா நம்ம இந்தியா தான். ஸோ எல்லா டெஸ்டிங்கும் இந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்குது. மிடில் கிளாஸ்க்கு 10 ரூபா பொருளை நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அலை மோதிட்டு கூட்டம் வரும். ஆனால் 10 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பணக்காரன் அதை வாங்க யோசிப்பான். இவன் ஏன் 10 ரூபா பொருள் 5, ஆனால் இந்த யோசனை வந்து மிடில் கிளாஸ்க்கு வராது. ஏன்னா அவங்க அந்த செக்மெண்ட் மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியை தாண்டி வெளியே, அந்த பார்டரை தாண்டி வெளியே வரவே மாட்டாங்க. மிடில் கிளாஸ் எப்படி அப்படின்னா அவங்களால பிலோ பவர்ட்டி லைனும் போக முடியாது, அந்த A+ கிளைண்ட்ஸ் லெவலுக்கும் யோசிக்க முடியாது. அவங்க இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த ஒரு படத்துல வந்து இந்த சமுத்திரக்கனி படத்துல சொல்லுவாங்க, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும்னு வாங்கல, அதே மாதிரி வாழ்ந்துட்டு போற கேரக்டர் தான் மிடில் கிளாஸ். நெக்ஸ்ட் பாசிவ் இன்கம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பாசிவ் இன்கம் பத்தி எங்ககிட்ட நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க அடிக்கடி, பட் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான். ஓகே, ஒரு மனுஷனுக்கு வந்து மெயினா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அது ஒரு ஆக்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னா
பாசிவ் இன்கமாக 3லேருந்து 4ஆவது வரணுங்க. இல்லாட்டி வந்து உங்களால் வந்து இப்போ இருக்கிற நிலமையில உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய நீங்கள் வளர்க்கணுன்னா உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. பாசிவ் இன்கம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஆப்வியஸாக முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வேலை செய்யலாம். நீங்கள் இப்போ வில்லேஜில் இருக்கீங்க, ஆப்வியஸாக அங்கே இருக்கிற நெட் கனெக்ஷனை வச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் டைமிங் வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆட்டிடியூட் இருக்கும். எனக்கு இது தெரியும், நான் நல்லா டிராயிங் வரைவேன், இல்லை நான் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் செய்வேன், இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இப்படி பண்ணலாம். ஒரு ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணுறது, ஒரு பெஸ்ட் சேல்ஸ்மேன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்படி உங்களுக்கு விற்கிற திறமை இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை ப்ராடக்டை வேணாலும் உங்களால் வந்து சேல் பண்ண முடியும். நான் பாசிவ் இன்கம்னா உடனே எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நான் வேலைக்கு போக பேலன்ஸ் இருக்கிற நேரத்தில் வந்து பால் பேக்கெட் போடுறேன், இல்லாட்டி நியூஸ் பேப்பர் போடுறேன், இல்லை ஸ்விக்கி ஓட்டுறேன், ஜொமேட்டோ ஓட்டுறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய பாசிவ் இன்கம் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒருத்தரை ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் மெத்தட் தெரியும் அப்படின்னா யூ கேன் பிகம் அ குட் சேல்ஸ்மேன். நான் நார்மலாக சொல்வேன், உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காருன்னா நீங்கள் ஒரு 10 பொருள் செய்கிறீங்கன்னா அந்த 10 பொருளுக்கும் அவர் கிளைண்ட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல லிங்க் இருக்குது அப்படின்னா அவர் வந்து காலையிலையும் மதியமும் நைட்டும் தனியாக இருக்கிறதால பேச்சுலராக இருக்காரு, அவர் ஃபுட்டு சப்ளை பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு பாசிவ் இன்கம். நீங்கள் க்ராசரி சப்ளை பண்ணலாம், அவருக்கே நீங்கள் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணலாம், அவருக்கே லாண்ட்ரி சர்வீஸ் சப்ளை பண்ணலாம், அவங்க வீட்டில் வந்து ஃபேன் டிவி அந்த மாதிரி ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா சர்வீஸ் சென்டர் இது பண்ணலாம். இந்த மாதிரி பாசிவ் இன்கம்லாம் நிறைய இருக்குது. முதல்ல உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றத வெளில கொண்டு வாங்க. பாதி பேருக்கு என்ன டேலண்ட்டுன்னு தெரியாமையே அவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சு போகுது. இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஃபியரான பேர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்க வந்து புதுசாக டேக்ஸ் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணதும் நிறைய பேருக்கு வந்து தலை சுற்றி போனாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ வாட் ஆர் யூர் தாட்ஸ் ஆன் திஸ் மேம்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேடமை பற்றி கொஞ்சம் பெருமையாக ஒரு சில விஷயம் பேசலாம். இப்போ எந்த இது வந்தாலும், அதாவது கவர்மெண்ட் வந்தாலும், அது காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து யாருக்கு அலாட் பண்ணாலும் நம்மளோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழியன்ஸ்க்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு தான் மூளை அதிகம். அது கூகுள் சிஇஓ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து தமிழியன்ஸ் தான் இருப்பாங்க அந்த சிஇஓஸ். ஏன்னா நமக்கு தான் ஃபினான்ஷியலாக வி ஆர் வெரி ஸ்ட்ராங்கு. ஒன்று காங்கிரஸ் வந்துச்சுன்னா சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக போடுவாங்க, அப்படி இல்லை பிஜேபி வந்துச்சுன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் மேமை போடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க கஷ்டம், என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி கேட்டீங்க, பிஸ்னஸ் எப்படி இது பண்ணுறது, பாசிவ் இன்கம், இது எல்லாமே. நம்ம பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டோம்னா கவர்மெண்ட் வந்து எதுவுமே நம்மளை சப்போர்ட், அதாவது ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம கவர்மெண்ட்டில் நாதி கிடையாது. ஆனால் இதே நீங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அது கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், எந்த டேக்ஸாக இருந்தாலும். அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து நிதி ஒதுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட லாபத்துலேருந்து நிதி ஒதுக்கியே ஆகணும். இப்போ நிர்மலா சீதாராமன் மேம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக டேக்ஸு. ஆனால் அந்த டேக்ஸ்லாம் வந்து ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரியானது தெரியல. இப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு ஒன்று வந்து தெரியும் உங்கள் நிறைய பேருக்கு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது, புதுசாக கூட கிடையாது. அது வந்து லாங் டேர்ம் தனியாக இருக்குது, ஷார்ட் டேர்ம் தனியாக இருக்குது. இப்போ லாங் டேர்ம்னா 1 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க. இப்போ யார் வந்து 1 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க? மிடில் கிளாஸ் பண்ணுவாங்களா இல்லை அப்பர் கிளாஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்க? அப்பர் கிளாஸ். இப்போ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 15% இருந்துச்சு, அதை வந்து 10%ஆக குறைச்சிட்டாங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 15% இருந்தது. இப்போ சொல்லுங்க, ஷார்ட் டேர்ம் வந்து யார் வச்சிருப்பாங்க ஸ்டாக்கை? மிடில் கிளாஸ். இப்போ மிடில் கிளாஸ் உண்டான அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை 15%லேருந்து 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா இந்த கவர்மெண்ட் வந்து யாருக்கு உண்டான கவர்மெண்ட்டு? நான் எதுவுமே இதுக்கு பதில் சொல்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தண்ணி பாட்டிலுக்கும் டைமண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அது சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவங்களுக்கும் சொல்லியிருக்கணும். அதாவது நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருமே வந்து கையில் ஒரு உலகத்தையே 6வது விரலாக ஒரு உலகத்தை வச்சுருக்கீங்க, அதான் உங்கள் மொபைலில் போய் கூகுளில் தட்டி பாருங்கள். வாட்டர் பாட்டிலுக்கு வந்து 12% ஜிஎஸ்டி இருக்கும், ஆனால் டைமண்டுக்கு வந்து 1.5%. நல்லா யோசிச்சு பாருங்க, டைமண்ட் வாங்குறவங்க நம்ம நாட்டில் அதிகமா இல்லை வாட்டர் பாட்டில் வாங்குறவங்க அதிகமா? நான் முன்னாடி கேட்ட அதே கேள்விதான். அப்பனா இந்த கவர்மெண்ட் யாருக்கு உண்டான கவர்மெண்ட்?
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே பயப்படுறாங்க. யாராவது நிறைய ஃப்ராட்ஸ் இருக்குமாங்களோ அப்படின்ற மாதிரி. நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இவங்க வந்து ஃப்ராடு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திட்டிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ எஸ்ஐபி பற்றியும் போட்டிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் போட்டிருக்கோம். பட் எது ரைட் வே, எது நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கரெக்டான ஒரு வழியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அவங்களோட பெட்டர் ஃபியூச்சருக்காக? இப்போ இதுக்கு உண்டான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட குவிண்ட்ராஃபின் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கோம். அதாவது எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான கம்ப்ளீட் ஆன்சர் வந்து கிடச்சிரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வேணுன்றதை அவர் ஃபஸ்ட்டு வந்து தீர்மானிக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து இந்த பொருளை விற்றா வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும். முதல்ல நீங்கள் அந்த பொருளை விற்கிறீங்கன்னா, நீங்கள் ஹோல்சேலில் அது ரா மெட்டீரியல் வாங்க போகிறீங்களா, ரீட்டெயிலில் வாங்க போகிறீங்களா, எவ்வளோ இப்போ சென்னையில் இருக்கிற அதே வாடகையோ இல்லை அதே கரண்ட் பில்லோ ரூரல் ஏரியாவில் கிராமங்களில் இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் நீங்கள் இவ்வளோ லாபம் சம்பாதிக்கலான்றதை சொல்ல முடியும்? ஸோ முதல்ல நீங்கள் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ வரணும் அப்படின்ற அந்த ஐடியா எல்லாத்தையுமே விட்டுருங்க. நம்ம குவிண்ட்ராஃபின்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வச்சுருக்கோம். அது எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் தான். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கன்சல்டன்சியும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குவிண்ட்ராஃபின் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.